அறிவுல, அழகுல, அன்புல, பண்புல, படிப்புல, பணிவுல, துணிவுல ஆண் ராசியா இருந்து ஆணா இருக்கக்கூடிய தன்மை உடையவங்க சிம்ம ராசி பெண்கள் தான். உங்களை பொறுத்த வரைக்கும் படிக்கிற குழந்தைங்கள் தான் கவனமா இருக்கணும். சிம்ம ராசியில உள்ள ராசியோடைய சிம்ம ராசிக்காரர்களுடைய பெற்றோர்கள் தான் கவனிக்கணும் இந்த பதிவை. சிம்ம ராசியில உள்ள பெண்கள் 15 வயசுல இருந்து டீனேஜ் சொல்லக்கூடிய 19 வயசுக்குள்ள நீங்க ஏமாறுவீங்க. நீங்க இந்த முகநூல்ல, இன்ஸ்டாகிராம்ல, ஃபேஸ்புக்ல பிரதிபலிக்கணும்னு சொல்லக்கூடிய ஆசைகள்ல நண்பர்கள் நிறைய சேர்த்துக்குவீங்க. அந்த நண்பர்கள்னால கூட உங்க வாழ்க்கை துஷ்பிரயோகம் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா குறிப்பிட்ட காலத்துல ஒரு 25 வயசுக்குள்ள 15ல இருந்து 18ல இருந்து 25 வயசுக்குள்ள காதல் திருமணம் பண்ணீங்கன்னா நீங்க கோழி முட்டை. சிம்மராசியில உள்ள வீட்டுக்காரர்கள் உங்களுக்கு, உங்க மருமகனும் உங்களுக்கு 35 வயசுன 45 வயசுல இருந்து 55 வயசுக்குள்ள இடையூறல் பண்ணுவாங்க. இந்த சிம்மராசியில உள்ள உங்களுக்கு யாராவது எவராது சூனியம் செய்வன பண்ணியிருந்தாங்கன்னா அவங்கள அழிக்கிறதுக்கும் அவங்களுக்கு தொந்தரவு பண்றதுக்கும் எண்ணங்கள் உங்களுக்கு 55, 60, 45 வயசுக்கு மேல வரதான் செய்யும். சிம்ம ராசியில இருக்க வேண்டிய பெண்கள் ஆன்மீகத்துல தெளிவானவங்க, தெய்வ வழிபாட்டுல தெளிவானவங்க. ஆனா உங்களுக்கு உங்க சொந்தம் பந்தமும் உற்றார் உறவினரும் உங்க வாழ்க்கை பிரதிபலிக்கிறத முற்றுப்புள்ளி வைக்குன்னு சொல்லக்கூடிய தன்மையில சூனியங்கள் பண்ணுவாங்க சிம்மராசி பெண்களுக்கு. சிவாய நம. எல்லா உலகங்களுக்கும் தலைவனே, காரண ரகிதனே, என் எண்ணற்கு அரியவனே, முழு மங்கள ஸ்ரூபியே, தானுவே, பரம ஆனந்த ரகிதனே, ஈஸ்வரனே, எங்கள் தலைவனே, உமக்கு ஜெயம் உண்டாகுக. சிவாய நம. வணக்கம். நான் உங்க ஜோதிடர் கருப்பசாமி, கேஜிஎஃப். கேம் சேஞ்சர் டிவி சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற அனைவருக்கும் வணக்கங்க. மேச ராசி முதல் மீன ராசி வரைக்கும் 12 ராசிக்காரர்களுடைய பெண்களுடைய தன்மை, அவங்க குணாதிசைகள் எப்படி இருக்கும், அவங்களுடைய வாழ்க்கை நிலவரங்கள் எப்படி இருக்கும், 15 வயசுல இருந்து 60 வயசு வரைக்கும் உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய தன்மைகள், யோகங்கள், விரயங்கள், நஷ்டங்கள், கஷ்டங்கள், அவமானம், அவப்பேர்கள், இன்னும் உங்க வாழ்க்கையில சிறப்பா இருக்கிறதுக்கு உண்டான சூட்சமமான வழிமுறைகள். 60 வயசு வரைக்கும் நீங்க எப்படி இருக்க போறீங்க? பொதுவா மேச ராசியில உள்ள ராசிக்காரர்களுடைய பெற்றோர்கள் ஒரு 25 வயசு வரைக்கும் மேச ராசிக்காரர்களுடைய தன்மையை அவங்களை எப்படி நீங்க பாதுகாக்கணும்? 25 வயசுக்கு மேல மேச ராசிக்காரர்களுடைய தன்மைகள் எப்படி இருக்கும்? அவங்க வாழ்க்கை நெறிமுறைகள் எதெல்லாம் கடைபிடிக்கணும்? எங்கெங்க எந்தெந்த வயசுல ஏமாறுவாங்க, எந்த வயசுல உச்ச நிலைமை அடைவாங்க, அவங்களுடைய ஆசைகள் தேவைகள் பூர்த்தி ஆவதற்கு மேச ராசி முதல் மீன ராசி வரை உள்ள பெண்களுடைய குணாதிசயங்கள், அவங்களுடைய தன்மைகள் எப்படி இருக்கும், அவங்க எதை பத்திலாம் சிந்திப்பாங்க, என்னென்ன காரியங்களுக்கெல்லாம் தலையிடுவாங்க, அவங்களுடைய வாழ்க்கை நெறிமுறைகள், அவங்களுடைய தன்மைகள் மேசம் முதல் மீன ராசி வரைக்கும் அவங்க இடப்படக்கூடிய இந்த இடையூறுகள்லாம் என்னென்ன இடையூறுகள் அடைவாங்க, எந்த வயசுல மேன்மை அடைகிற மாதிரியான ஒரு அமைப்பு கிடைக்கும் அவங்களுக்கு, எந்த வயசுல கல்யாணம் ஆகும், எந்த வயசுல குழந்தை பெறுவாங்க, எந்த வயசுல அவங்க வாழ்க்கைய தன்மைய ஒரு வீடு வாசலோட தெளிவாகக்கூடிய தன்மைகளை நான் சொல்ல போறேன். யாருமே சொல்லாத ஒரு சூட்சமமான வழிமுறைகள் பெண்களுக்கு பிரத்யேகமா உங்க பெண்கள் நீங்க இந்த தெளிவான வழிமுறைகளை தெளிவுபடுத்திக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை சக்சஸ். இந்த 12 ராசிக்காரர்களும் சென்னை வடபழனி முருகன் கோவிலுக்கு ஏதாவது ஒரு நாள் செவ்வாய்க்கிழமை, அது காலையிலேயோ சாயந்தரமோ 1 கிலோ முழு நெல்லிக்காய் வாங்கி சாமியை நல்லா பார்த்துட்டு, இனி வரும் காலங்கள் இந்த வருடம் எங்க வாழ்க்கையில மேன்மை அடையணும் அப்படின்னு சாமியை பார்த்துட்டு அந்த நெல்லிக்காவை பிரகாரம் சுத்தி வரவங்க கிட்ட ஒண்ணு கொடுத்து வந்தீங்கன்னாலும் நீங்க
யோகாதிபதியா ஆவீங்க. இது ஒரு சூட்சமமான வழிபாடு. மேசம் முதல் மீன ராசி வரைக்கும் பெண்களுக்கு உண்டான பதிவு. ஆண்களும் கேட்கலாம், ஆனா பெண்களுக்கு தன்மையான ஒரு பதிவு இது. சிம்ம ராசி. சிம்ம ராசிக்கு அதிபதி சூரிய பகவான். சிம்ம ராசியில 3 நட்சத்திர பாதங்கள் பலமாவே இருக்கு. சிம்ம ராசி மக நட்சத்திரம், சிம்ம ராசி பூர நட்சத்திரம், சிம்ம ராசி உத்திர நட்சத்திரம். சிம்ம ராசி மக நட்சத்திரத்துக்கு அதிபதி கேது பகவான் ராட்சசன். சிம்ம ராசி பூர நட்சத்திரத்துக்கு அதிபதி சுக்கிர பகவான் மனிதன். சிம்ம ராசி உத்திர நட்சத்திரத்துக்கு அதிபதி சூரிய பகவான் மனிதன். மனித குணம் சொல்லுவாங்க. அறிவுல, அழகுல, அன்புல, பண்புல, படிப்புல, பணிவுல, துணிவுல ஆண் ராசியா இருந்து ஆணா இருக்கக்கூடிய தன்மை உடையவங்க சிம்ம ராசி பெண்கள் தான். கம்பீர தோற்றம், ஆனா உடல் சூடு அதிகம். ஸ்கின் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு வரும். சுக்கிரன் உச்சமா இருக்கக்கூடிய சின்ன வயசுலயே உங்களுக்கு சுக்கிரன் வந்துட்டு போயிடும். ஆக உங்களை பொறுத்த வரைக்கும் படிக்கிற குழந்தைங்கள் தான் கவனமா இருக்கணும். சிம்ம ராசியில உள்ள ராசியோடைய சிம்ம ராசிக்காரர்களுடைய பெற்றோர்கள் தான் கவனிக்கணும் இந்த பதிவை. சிம்ம ராசியில உள்ள பெண்கள் 15 வயசுல இருந்து டீனேஜ் சொல்லக்கூடிய 19 வயசுக்குள்ள நீங்க ஏமாறுவீங்க. ஏன்னா நீங்க இந்த முகநூல்ல, இன்ஸ்டாகிராம்ல, ஃபேஸ்புக்ல பிரதிபலிக்கணும்னு சொல்லக்கூடிய ஆசைகள்ல நண்பர்கள் நிறைய சேர்த்துக்குவீங்க. அந்த நண்பர்கள்னால கூட உங்க வாழ்க்கை துஷ்பிரயோகம் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எல்லார்ட்டையும் சகஜமா பழகக்கூடிய ஆசைகள் பாசைகள் டீனேஜில் இருக்கக்கூடிய சிம்மராசி பெண்களுக்கு உண்டு. ஆனா படிப்புல திறமசாலி, டிராயிங் வரைகிறது, பெரிய படிப்பு படிக்கணும்னு ஆசைகள், இந்த மாதிரியான தன்மை நிறைய டாக்டருக்கு படிக்கணும். அப்படியாம்பட்ட ஒரு பெரிய படிப்புக்கு யோகத்தோடு இருக்கக்கூடிய நேரம் சிம்மராசி பெண்கள் இருப்பீங்க. ஆனா குறிப்பிட்ட காலத்துல ஒரு 25 வயசுக்குள்ள, 15ல இருந்து 18ல இருந்து 25 வயசுக்குள்ள காதல் திருமணம் பண்ணீங்கன்னா நீங்க கோழி முட்டை குழந்தை குட்டி பெற்று பிள்ளைங்களுடைய வாழ்ந்து உங்க வாழ்க்கைய குடும்பத்துக்குனே அர்ப்பணிக்கக்கூடிய தன்மை உண்டு. ஆனா 25 வயசுல இருந்து 35 வயசுக்குள்ள உங்க வாழ்க்கை பிரதிபலிக்கணும்னு சொல்லக்கூடிய ஆதங்கங்கள், ஆசைகள் நிறைய இருக்கும். ஆனா சிம்ம ராசிக்கு உள்ள பெண்களுடைய குணாதிசைகளுக்கு ஏத்த, உங்க என்ன எதிர்வலைகளுக்கு ஏத்த கணவன் அமைகிறது ஒரு சில ஜாதகத்துக்கு கம்மி தாங்க. ஏண்டா கல்யாணம் முடிச்சோம், நம்ம வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லக்கூடிய கஷ்ட காலத்தில் இருக்கக்கூடிய தருணம் உங்களுக்கு தான் உண்டு. ஆனா 30 வயசுக்கு மேல சிம்மராசி பெண்கள் தன்னுடைய குடும்பத்து மேல, தன்னுடைய தாய் தகப்பன் குடும்பத்து மேல அளவு கடந்த அன்பு பண்பு வச்சிருப்பீங்க. ஆனா உங்களுக்கு அமைஞ்ச கணவர் கொஞ்சம் லேசியா தான் இருப்பார். நீங்க தான் கல்லு மண்ணை சுமந்தாது, கட்டிட தொழில் பண்ணியாது, வேலைக்கு போயாது, அங்க இங்க கடனை உடனே வாங்கியாது, உங்க வீட்டுக்காருக்கும் ஜீவனாம்சம் பண்ணணும், உங்க குழந்தைங்களுக்கும் ஜீவனாம்சம் பண்ணணும். அந்த மாதிரி உத்தம புதல்வி சிம்மராசி பெண்கள். எவ்வளவோ இடையூறுகள் வரும், எவ்வளவோ இன்னல் வரும். ஆம்பளைங்க கிட்ட சகஜமா பேசக்கூடிய தன்மையுடைய சிம்மராசிக்கு தேவையில்லாத ஆண்கள் உங்க மேல தப்பான கண்ணோட்டமே பார்ப்பாங்க. அதையும் மீறித்தான் உங்க குடும்பத்தோட நீங்க வாழுவீங்க. உத்தம புதல்விகை யாருன்னா சிம்மராசிக்காரங்க. ஏன்னா அழகுல சிறந்து விளங்குவீங்க இல்ல, சுக்கிரனுக்கு அதிபதியானவங்கல்ல. இருந்திருந்தாலும் சிம்மராசிக்கு பிறந்த குழந்தைங்களை வளர்த்து கஷ்டப்பட்டு வாலிபமாக்கி அந்த குழந்தைங்களுக்கு ஒரு படிப்பறிவு கொடுத்து அந்த குழந்தைங்களுக்கு திருமணம் பண்ணி வச்சு வந்தவொன்ன அந்த மருமகளுக்கும் உங்களுக்கும் ஆவாது. அதுலயும் நீங்க இடையூறு படுவீங்க, சாமிகிட்ட வேண்டிவீங்க, தாம் பிள்ளை மருமக பேரம் பேத்தி பேச மாட்டுக்காங்களேன்னு சொல்லி. இது ஒரு பக்கம் இருக்க,
சிம்ம ராசியில உள்ள வீட்டுக்காரர்கள் உங்களுக்கு, உங்க மருமகனும் உங்களுக்கு 35 வயசுன 45 வயசுல இருந்து 55 வயசுக்குள்ள இடையூறல் பண்ணுவாங்க. அதையும் தாங்கிக்கிட்டு தான் இருப்பீங்க. எங்க போய் முட்டணும், எங்க போய் அழுவணும் தெரியாம குடும்பத்துக்குனே உங்களை அர்ப்பணிச்ச நீங்க நல்ல சுகபோகமான ஒரு வாழ்க்கை வாழ முடியாது. உங்க சிம்ம ராசியில உள்ள சிம்ம ராசிக்காரர்களுடைய குழந்தைங்கள்ல ஏதாவது சின்ன குழந்தைங்க, அதாவது ஒரு 3 பேர் 2 பேர் 4 பேர் பிறந்திருந்தாங்கன்னா கடைசியா இருக்க வேண்டிய குழந்தை மேலதான் நீங்க பாசமா இருப்பீங்க. அவங்களுக்காக என்ன வேணா எதுவும் பண்ணுவீங்க. சிம்மராசி பெண்களுடைய வீட்டுல ஒரு சொத்து பிரச்சனையும் வரும் ஒரு 45ல இருந்து 55 வயசுக்குள்ள. அது உங்களுக்கு கிடைக்கலையேன்னு சொல்லக்கூடிய ஆதங்கமும் இருக்கும். இருந்திருந்தாலும் சிம்ம ராசிக்கு இப்ப அஷ்டம சனி நடக்கு. சிம்ம ராசி உள்ள கணவனுக்கு ஆவாது. சிம்ம ராசியில உள்ள மாமியாருக்கு ஆவாது. இந்த சிம்ம ராசியில உள்ள உங்களுக்கு யாராவது எவராது சூனியம் செய்வன பண்ணியிருந்தாங்கன்னா அவங்கள அழிக்கிறதுக்கும் அவங்களுக்கு தொந்தரவு பண்றதுக்கும் எண்ணங்கள் உங்களுக்கு 55 60 45 வயசுக்கு மேல வரதான் செய்யும். சிம்ம ராசியில இருக்க வேண்டிய பெண்கள் ஆன்மீகத்துல தெளிவானவங்க, தெய்வ வழிபாட்டுல தெளிவானவங்க. ஆனா உங்களுக்கு உங்க சொந்தம் பந்தமும் உற்றாறு உறவினரும் உங்க வாழ்க்கை பிரதிபலிக்கிறத முற்றுப்புள்ளி வைக்குன்னு சொல்லக்கூடிய தன்மையில சூனியங்கள் பண்ணுவாங்க. சிம்ம ராசி பெண்களுக்கு எல்லாத்தையும் மீறி தடைகள் எல்லாம் உடைச்சு 45 50 வயசுக்கு மேல உங்களுக்கு குருதசை வரும். அந்த நேரம் தான் உங்களுக்கு ஆன்மீக தன்மைகள் பிரதிபலிக்கக்கூடிய நேரம் வரும். உங்க எதிரிகள் சின்ன பின்னமாவாங்க. ஆனா சிம்ம ராசிக்கார பெண்கள் கோயில் கட்டுவாங்க, கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க, தானம் தர்மம் பண்ணக்கூடிய தன்மை 55 60 வயசுக்கு மேல உண்டு. சிம்மராசி பெண்களை கெட்டுறதுக்கு மற்ற ராசிக்கார ஆண்கள் கொடுத்து வச்சிருக்கணும். வீட்டுக்கு அஸ்திவாரம், உங்க குடும்பத்துக்கு பலன். அற்புதமான ராசிக்காரங்க யாருன்னா சிம்ம ராசி பெண்கள் தான். அவங்க தன்மையை ஏத்த மாதிரி அவங்களுக்கு ஏத்த மாதிரி வாழ்க்கைய வாழ்ந்து அடிபணிஞ்சு வாழ்ந்து வந்தா நீங்க உச்சநிலை. சிம்மராசி பெண்களுடைய தன்னுடைய தாய் தகப்பன் அவங்க சொந்த பந்தத்தை தொந்தரவு பண்ணா அவங்க கோபப்படதான் செய்வாங்க. பிரிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அடிபணிஞ்சு அன்பா பண்பா அனுசரிச்சு இருந்தாதான் சிம்ம ராசிக்காரங்கள் உங்க கூட வாழுவாங்க. இல்லைன்னா வாழ்றது கொஞ்சம் சிரமம். இருந்திருந்தாலும் சிம்ம ராசி பெண்களை கெட்ட மற்ற ராசிக்காரங்க கொடுத்து வச்சிருக்கணும். தெய்வ கடாட்சியம், அன்புக்கு பண்புக்கு அனுசரணையான அற்புதமான பெண்கள் யாருன்னா சிம்ம ராசி பெண்கள் தான். சூரியனுக்கு ஈக்குவல். அரசியல்ல சின்ன ஆளையும் தெரியும், பெரிய ஆளையும் தெரியும். பெரிய பெரிய கான்டாக்ட்ஸ் எல்லாம் கையில வச்சுக்குவாங்க. அவங்கள மதிங்க, அவங்க தன்மையோட இருந்துவாங்க. சிம்ம ராசி பெண்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க, வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமா கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். சிவாய நம. தர்மம் கர்மம் காமம் மோட்சத்தில் தர்ம ராசியாக வருகிறது. அதாவது ஒரு தன்னம்பிக்கை நிறைந்தவர்களாக, மன துணிவு நிறைந்தவர்களாக, கல்வி ஞானம் உள்ளவர்களாக, கடுமையான உழைப்பாளிகளாக, ஓரளவுக்கு நல்ல புத்திசாலித்தனம் நிறைந்தவர்களாகவும் நாம் இவர்களை காணலாம். ஒரு வாக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதற்காக எதை வேணுமானாலும் அடமானம் வைத்து கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவது. ஒரு சிலருக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு லவ் பிரேக்கப் ஆகி இன்னொரு லவ், அதுக்கப்புறம் இன்னொரு லவ்வில் தான் சித்தி ஆகிறது. இப்போ முதல்ல இவங்க பழகும் பொழுது வெளுத்ததெல்லாம் பால் அப்படின்னு நினைத்து பழகி விடுவார்கள். பழகத்தான் தெரிய வருகிறது இவர் யாரை காதலிக்கிறாரோ அவர் கண்ணியமான நபராக இல்லை. ஒரு லேடி சமீபத்துல பார்த்தேன். அந்த லேடி பேரு மகாதேவி. இப்போ இந்த மகாதேவி, மகாலட்சுமி, மகாராணி இந்த மாதிரி பேர்கள்லாம் நிறைய சிம்ம ராசி பெண்களுக்கு தான் வரும்.
இப்ப இந்த அம்மாவுடைய நபர் வந்து என்ன பண்ணிருக்கிறாரு அப்படின்னா, திருமணம் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 4 ஆண்டுகள் கழித்து இந்த அம்மாவுடைய கணவருக்கு வேற ஒரு பொண்ணுடன் தொடர்பு ஏற்பட்டிருக்கு. ரோட்ல வச்சு அந்த கணவரை பலார்னு கண் எதிரே நான் பார்த்தேன். கன்னத்தில் அரைந்தது. அதுவும் ஒரு அறை 2 அறை இல்ல, கிட்டத்தட்ட கண்டினியூஸா ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் அரைந்து கொண்டே இருந்தது. என் உயிரையே பாலா கொடுத்து தானேடா என் உடம்பு இப்படி ஆச்சு. இத நீ உணராம உனக்கு ஒரு சின்ன பொண்ணு துணை கேக்குதா, உனக்கு ஒரு வயசு பொண்ணோடைய ஃபேண்டசி கேக்குதா, உனக்கு ஒரு வயசு பொண்ணோட துணை கேக்குதா, உனக்காக வீணா போன உடம்பு தானேடா இது. நான் பச்சை இங்கு சைன் பண்ற ஆளுடா, நீ ப்ளூ இங்கு சைன் பண்ற ஆளுடா, இருந்தாலும் நான் உன்னைய கல்யாணம் பண்ணிக்கிட்டேனே, இதை நீ புரிஞ்சுக்க மாட்டியா, என் தியாகத்துக்கு மதிப்பு இல்லையா அப்படின்னு சொல்லி இவர்களை பத்தி என்ன ஒரு குற்றம் சொன்னாலும் ஒத்துக்கொள்வார்கள். இவங்களுடைய ஆப்போசிட் பார்ட்டி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரே ஒரு வார்த்தை, உன் அப்பன் பெருசா எண்ணத்தை கிழிச்சான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவில் பெண்களின் தன்மை என்ன, ஒவ்வொரு ராசிக்கும் அவர்களுடைய வாழ்க்கை பயணம் எவ்வாறு இருக்கிறது, எந்த மாதிரியான சவால்களை சந்திக்கிறார்கள், காலச்சக்கர பிரகாரம் அவர்களுடைய குடும்பம், தனம், வாக்கு எவ்வாறு இருக்கிறது என்பதை மிகவும் விவரமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். சிம்ம ராசி அப்படின்னு எடுத்துக்கொள்ளும் பொழுது பஞ்சபூத தத்துவத்தில் அது ஒரு நெருப்பு ராசி. மேலும் தர்மம், கர்மம், காமம், மோட்சத்தில் தர்ம ராசியாக வருகிறது. அதாவது ஒரு தன்னம்பிக்கை நிறைந்தவர்களாக, மன துணிவு நிறைந்தவர்களாக, கல்வி ஞானம் உள்ளவர்களாக, கடுமையான உழைப்பாளிகளாக, ஓரளவுக்கு நல்ல புத்திசாலித்தனம் நிறைந்தவர்களாகவும் நாம் இவர்களை காணலாம். சோ இந்த மாதிரியான நபர்களுடைய ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், கூட்டணி, அனைவரையும் அரவணைத்து செல்வது. இப்ப இந்த சிம்மம்ங்கிறது காலபுருஷனுக்கு 5ஆம் வீடாக வருவதனால் ஓரளவுக்கு நல்ல ஜாலியாக இருப்பது, மகிழ்ச்சியாக இருப்பது, குதூகலம் நிறைந்தவர்களாக இருப்பது, எந்த சூழ்நிலையிலும் தன்னம்பிக்கையையும் சுயமரியாதையும் விட்டு கொடுக்காத ஒரு ஆளுமை அப்படிங்கிறது இவர்களிடம் காணப்படும். சிம்ம ராசியில் பிறந்த பெண்கள் நாட்டையே ஆண்டிருக்கிறார்கள். அப்பொழுது ஒரு மகாராணி போல் இருப்பதற்கு பிறந்த நபர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஒரு வீட்டை ஆள்றதோ இல்லைன்னா ஒரு ஆபீஸை ஆள்றதோ இவர்களுக்கு ஒன்றும் ஒரு பெரிய பிரமாதமான வேலை இல்லை. மகத்தில் பிறந்தவர் ஜெகத்தை ஆள்கிறார் அப்படின்னு எல்லாம் இந்த ஜோதிடத்தில் பழமொழி சொல்லப்படுகிறது. இப்ப இந்த பெண் வந்து சிம்ம ராசி அப்படிங்கிறத ரொம்பவும் எளிதாக கண்டுபிடித்து விடலாம். பெரும்பாலும் இவங்க பேரெல்லாம் மா அப்படிங்கிற வரிசை, மோ அப்படிங்கிற வரிசை, ஒரு சிலவங்களுக்கு டா அப்படிங்கிற வரிசையில் அந்த பெயர்களானது இருக்கும். சோ நிறைய அன்பை கொடுப்பார்கள், பிறகு அந்த அன்பை எதிர்பார்த்து காத்திருப்பார்கள். இந்த ராசியாதிபதி சூரியன் உச்சமடையக்கூடியது இந்த 9ஆம் வீடு. இப்ப இந்த 9ஆம் வீடுங்கிறது இவர்களுக்கு பித்ருஸ்தானம். அப்பா மேல் அதிகமான அன்பு வைத்திருக்கக்கூடிய நபர்கள் நிறைய பேர். சிம்மராசி பெண்கள் திருமணம் ஆன பிறகும் கூட தங்களுடைய அப்பா பேரையே தான் இனிஷியலாக இவர்கள் வைத்திருப்பார்கள் அப்படின்னு சொல்லலாம். ஒரு உயர் அந்தஸ்து, ஒரு உயர் அதிகாரி ஆகக்கூடிய அமைப்பு. இப்ப கஷ்டம் அப்படின்னு ஒருத்தர் வந்து இவங்கள்ட்ட நிற்கும் பொழுது எல்லாத்தையும் தூக்கி கொடுப்பது, அதாவது இவங்களால என்ன முடியுமோ அந்த அளவுக்கு உதவுவது. ஆனால் இவர்களுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னு வரும் பொழுது இவர்கள் மற்றவர்களிடம் போய் நிற்பதோ எதிர்பார்ப்பதோ கிடையாது. நண்பர்களுக்காக அதிகம் செய்வது. இப்ப இது ஒரு தர்ம ராசின்னு சொன்னேன் இல்லைங்களா? அப்ப அந்த தர்மம் அப்படின்னாவே பொதுநலன் கருதி மற்றவர்களுக்காக ஒரு கசப்பான அனுபவம், ஒரு ஏமாற்றமான அனுபவத்தை மற்றவர் சந்திக்கும் பொழுது அவர் கேள்வி கேட்கலன்னா கூட இவர்களாகவே போய் அந்த இடத்தில் தட்டி கேட்பது. பிறகு உனக்காக தானே நான் கேள்வி கேட்டேன், நீனே இப்படி ஒதுங்கி போய் நிக்கிறியே என்று இவர்களுக்குள் சின்ன சின்ன கலவரம் ஏற்படுவது எல்லாமே நம்ம இந்த சிம்ம ராசியில் பார்க்கலாம். இப்ப காலபுருஷ சக்கர பிரகாரம் இவர்களுக்கு தனஸ்தானாதிபதி 2ஆம் வீட்டில் ஆட்சி. அப்போ அந்த தனம் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா இவர்கள் அதுதான் வாக்குஸ்தானமாகவும் வருகிறது, அதுதான் குடும்பஸ்தானமாகவும் வருகிறது. ஒரு வாக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதற்காக
எதை வேணுமானாலும் அடமானம் வைத்து கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவது. இப்போ கடன் அப்படின்னு வரும் பொழுது இவர்கள் அதனை சுமப்பது, சில நேரத்தில் மற்றவர்களுக்காக இவர்கள் வாங்கி கொடுத்த கடனை கூட இவர்களே அடைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. இப்ப இவர்களே 3ஆம் இடத்தில் போய் நீசம் அடைகிறார்கள். இப்ப அந்த 3ஆம் இடம் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா நட்பு ஸ்தானமாக வருகிறது. அந்த இடத்தில் தான் இவரது எதிரி என்று சொல்லக்கூடிய சாட்டன் உச்சம் அடைகிறார். அப்போ இவர்களாகவே தூக்கி கொடுப்பது, பிறகு நமக்கு வரவில்லையே என்று ஏங்குவது, சில நேரத்தில் கோபப்படுவது. சிம்மராசி ராசியாதிபதி சூரியன் அப்படின்னா டக்குன்னு கோபம் வரும். ஆனா அந்த கோபம் அப்படிங்கிறது ஒரு நியாயமான நேர்மையான கோபமாகத்தான் இருக்கும். மற்றவர்கள் தட்டி கேட்ப யோசிக்கக்கூடிய நேரத்தில் இவர்கள் போய் அந்த காரியத்தையே முடித்து விட்டு வந்து விடுவார்கள். இது எப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இவர்களுக்கு 4ஆம் வீடு அப்படின்னு சொல்லக்கூடியது வீடு, வாகனம், மனை, மாத்துர் ஸ்தானம். அப்போ இந்த வாகனங்கள், வீடு எல்லாமே இவர்கள் செகண்ட் ஹேண்டாக எடுக்கும் பொழுது பெருசாக சோபிப்பதில்லை. ஏன்னா இவர்களுடைய 4ஆம் வீடு கால புருஷனுக்கு 8ஆம் வீடாக வருகிறது, மறைவு ஸ்தானமாக வருகிறது. இப்போ முடிஞ்ச வரைக்கும் இவங்க எல்லாமே அந்த நியூ வெஹிக்கிள்ஸ், புது வீடு இந்த மாதிரி வாங்கி கொள்வது தான் புத்திசாலித்தனம். 4ஆம் இடத்தில் சந்திரன் நீசம். அப்போ தாயின் உடல்நிலை அதிகம் பாதிக்கப்படுவது பொதுவாகவே இந்த சிம்மராசி பெண்களுக்கு உண்டு. அதற்குண்டான வைத்திய செலவுகளுமே இவர்களுக்கு பின்னாளில் ஏற்படுகிறது. இவர்களுக்கு 7ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய களத்திரம் பார்த்தோம் அப்படின்னா அது சனியோடைய வீடாக இருக்கிறது. நிறைய இடங்கள்ல இந்த சனி பகவான் என்ன பண்றாருன்னா இவங்களுக்கு ஒரு முரண்பாடான திருமணத்தை செய்து வைத்து விடுகிறார். அந்த சனி பகவான் இவர்களுடைய பாக்கியஸ்தானத்தில் நீசமடைகிறார், இவர்களுடைய வெற்றி ஸ்தானத்தில் உச்சமடைகிறார். சனி பகவான் உச்சமடையக்கூடிய இடத்துல இவங்க ராசியாதிபதி சூரியன் நீசம். இப்போ ஒரு முரண்பாடான திருமணம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவர்களை விட சில நேரத்தில் வயது குறைவான நபர்களா இருக்கலாம், இல்லைன்னா இவங்களோட வயசு ரொம்பவும் ஜாஸ்தியான நபரா இருக்கலாம். இவங்களோட கல்வி தகுதி அல்லது சில நேரத்துல சம்பளம் இது போன்ற விஷயங்கள் குறைவாக இருக்கக்கூடிய நபர்களை கூட இவர்கள் திருமணம் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது ஏற்படுகிறது. ஒரு சிலருக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு லவ் பிரேக்கப் ஆகி இன்னொரு லவ், அதுக்கப்புறம் இன்னொரு லவ்வில் தான் சித்தி ஆகிறது. இப்போ முதல்ல இவங்க பழகும் பொழுது வெளுத்ததெல்லாம் பால் அப்படின்னு நினைத்து பழகி விடுவார்கள். பழகத்தான் தெரிய வருகிறது இவர் யாரை காதலிக்கிறாரோ அவர் கண்ணியமான நபராக இல்லை அப்படிங்கிறது. ஏன்னா ஒரு பொருளை வாங்கும் போது அந்த பொருளுக்குன்னு ஒரு ப்ராடக்ட் ஸ்பெசிபிகேஷன் கொடுத்திருக்கிறான். ஆனா ஒரு நபரிடம் நாம் பழகும் பொழுது இந்த நபர் இந்த நேரத்தில் இப்படித்தான் நடந்து கொள்வார் அப்படின்னு சொல்லப்படுவதில்லை. பழகி பார்க்கும் பொழுதுதான் தெரிகிறது. பழக அந்த இவர் யாரை காதலிக்கிறாரோ அந்த நபருடைய ஆக்டிவிட்டி இவர்களுக்கு பிடிக்கல அப்படிங்கும் பொழுது இவர்கள் தங்களது லைஃப் பார்ட்னரை அல்லது லவ்வரை மாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். இதனால இவங்க வீட்டுல குறிப்பா இவங்க அம்மா கூட பெரிய சண்டை, பெரிய வாக்குவாதம் ஏற்பட்டு சில பேர் இந்த லவ் மேரேஜ்ல போய் மாட்டிக்கொள்கிறார்கள். சில பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா வேற வழி இல்லாமல் வீட்டில் பார்க்கக்கூடிய நபரை திருமணம் செய்து கொள்கிறார்கள். ஆனா பிராக்டிக்கலா என்ன நடக்குது அப்படின்னா நிறைய பேருக்கு இந்த திருமண வாழ்க்கை பெரிதாக சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சோபிப்பதில்லை. ஒரு லேடி சமீபத்துல பார்த்தேன், அந்த லேடி பேரு மகாதேவி. இப்போ இந்த மகாதேவி, மகாலட்சுமி, மகாராணி இந்த மாதிரி பேர்கள்லாம் நிறைய சிம்மராசி பெண்களுக்கு தான் வரும். இப்ப இந்த அம்மாவுடைய நபர் என்ன பண்ணிருக்கிறாரு அப்படின்னா திருமணம் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 4 ஆண்டுகள் கழித்து இந்த அம்மாவுடைய கணவருக்கு வேற ஒரு பொண்ணுடன் தொடர்பு ஏற்பட்டிருக்கு. இப்போ வேற ஒரு ராசி பொண்ணா இருந்தா என்ன பண்ணோம், ஏங்க பாருங்க இதனால நம்ம குடும்பம் பாதிக்கப்படுங்க, நீங்க கொஞ்சம் அப்படியே அந்த பொண்ணை மறந்துடுங்க, சேர்ந்து வாழுங்க அப்படின்னு கெஞ்சி கொஞ்சி கூத்தாடி ஏதோ ஒரு விஷயத்த மூவ் பண்ணோம். ஆனா இந்த சிம்ம ராசி பெண் என்ன பண்ணிச்சு அப்படின்னா ரோட்ல வச்சு அந்த கணவரை பலார்னு கண் எதிரே நான் பார்த்தேன், கன்னத்தில் அரைந்தது. அதுவும் ஒரு அறை 2 அறை இல்லை, கிட்டத்தட்ட கண்டினியூஸா ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் அரைந்து கொண்டே இருந்தது. 4 பேர் நம்மளை பாக்குறாங்களே அப்படின்னு எல்லாம் யோசிக்காம, ஏய் உன்னை நம்பித்தானடா நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், உனக்காக தானடா குழந்தை பெற்றுக்கிட்டேன், நம்ம குழந்தைக்கு நான் ரத்தத்தையே என் உயிரையே பாலா கொடுத்து தானடா என் உடம்பு இப்படி ஆச்சு,
இதை நீ உணராம உனக்கு ஒரு சின்ன பொண்ணு துணை கேக்குதா, உனக்கு ஒரு வயசு பொண்ணோடைய ஃபேண்டசி கேக்குதா, உனக்கு ஒரு வயசு பொண்ணோட துணை கேக்குதா, உனக்காக வீணா போன உடம்பு தானடா இது, நான் பச்சை இங்கு சைன் பண்ற ஆளுடா, நீ ப்ளூ இங்கு சைன் பண்ற ஆளுடா, இருந்தாலும் நான் உன்னைய கல்யாணம் பண்ணிக்கிட்டேனே, இதை நீ புரிஞ்சுக்க மாட்டியா, என் தியாகத்துக்கு மதிப்பு இல்லையா அப்படின்னு சொல்லி பலார் பலார் என்று அறைவிட்டு கொண்டு, பிறகு அந்த நபர் அழுகவில்லை, அடி வாங்கின நபர் அழுகவில்லை, இந்த பெண் ஒரு ஓரத்தில் அமர்ந்து அழுவதை கண்ணால் பார்த்தேன். இதை எதுக்கு நான் சொல்றேன் அப்படின்னா, ஒரு தவறு என்று வரும் பொழுது முதலில் அதனை தட்டி கேட்கக்கூடிய நபர்கள் இந்த சிம்மராசி பெண் தான். இந்த சூரியன் அப்படிங்கிறது இவர்களுக்கு 9ஆம் இடத்தில் உச்சமடைகிறது. மாமனாரையும் குறிகாட்டக்கூடியது இந்த சூரியன் என்ற கிரகம் தான். ஸோ அப்பாவுக்கு மதிப்பு கொடுப்பது, அதே மதிப்பை மாமனாருக்கு கொடுக்கக்கூடிய பெண்ணும் இவராகத்தான் நாம் பார்க்க முடியும். ஓரளவுக்கு கொஞ்சம் வேகமா, கொஞ்சம் துடுக்காக, கொஞ்சம் மிடுக்காக, கம்பீரமாக இவர்கள் செயல்படுவது நிறைய இடங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா, புகுந்த வீட்டுல குறிப்பா இவர்களுடைய இன்லாஸிடம் பிடிப்பதில்லை. இவங்க ஏதாவது ஒரு இடத்துல கொஞ்சம் கோபப்படும் போது, கொஞ்சம் ட்ரிகர் ஆகும் பொழுது இவங்களை மேலும் 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 உசுப்பி விட்டு, பாத்தியா இந்த பொண்ணு எப்படி கோபப்படுது, இதெல்லாம் குடும்பத்துக்கு லாயக்கு இல்லை, இதெல்லாம் பஜாரி அப்படிங்கிற ஒரு பட்டத்தை கட்டி விடுகிறார்கள். அதற்கு பின் இந்த பெண்ணுக்குள் இருக்கக்கூடிய அந்த குழந்தை மனம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு புரிவதில்லை. இதற்காக இவர்களும் வருத்தப்படுவதில்லை. முடிந்தவரை அந்த குடும்பத்தை இவர்கள் பாசிட்டிவாக எடுத்து செல்ல வேண்டும் என்றுதான் நினைக்கிறார்கள். ஆனா என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, இவர்களை பத்தி என்ன ஒரு குற்றம் சொன்னாலும் ஒத்துக்கொள்வார்கள். இவங்களுடைய ஆப்போசிட் பார்ட்டி என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரே ஒரு வார்த்தை, உன் அப்பன் பெருசா எண்ணத்தை கிழிச்சான் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லும் பொழுது இவர்களுக்கு ஒரு கோபம் ஒரு ருத்ர தாண்டம் ஆடுவாங்க பாருங்க. அந்த நேரத்தில் நமக்கு என்ன பின்விளைவுகள் வந்தாலும் சரி பார்த்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி குழந்தைய கூட்டிட்டு போய் இவர்களால் முடிந்தவரை ஒரு சின்ன வீட்டு வேலை செஞ்சாவது, இல்ல ஏதாவது ஒரு டிஃபன் கடை வைத்தாவது அந்த குழந்தையை இவர்கள் பார்த்து கொள்வார்கள். இவர்களுக்கு புத்திரஸ்தானாதிபதி குரு இவர்களுக்கு 6ஆம் இடத்தில் உச்சம் அடைகிறது. இதனால என்ன ஆகுது அப்படின்னா, அந்த குழந்தைகளுக்காக அதிகமாக கடன் வாங்கி அவர்களை கரை தேற்றுவது, பிறகு அந்த குழந்தைகள் நல்ல ஒரு நிலைமைக்கு வந்த பிறகு குரு என்பவர் இவர்களுக்கு 12ஆம் வீட்டில் உச்சம் அடைகிறார். அப்போ அந்த குழந்தையுடைய பூரணமான ஒரு அன்பும், ஒரு ஆதரவும், ஒரு காதலும் ஒரு அம்மாவாக இவர்களுக்கு கிடைப்பதில்லை. ஏன்னா அதே குரு அங்க 12ஆம் வீட்டில் போய் உச்சம் அடைகிறது. இதையும் தவிர இவர்களுக்கு 8ஆம் இடத்தில் இவர்களுக்கு இந்த சுக்கிரன் என்ற கிரகம் உச்சம் அடைகிறது. இவர்கள் வேலை செய்யக்கூடிய இடத்திலும், ஏன்னா 10ஆம் அதிபதி 8ஆம் வீட்டுக்கு வருவதனால் இவங்க ஓரளவுக்கு ரொம்பவும் ஸ்மார்ட்டா கம்பீரமா இருக்கிறதுனால நிறைய சக தொழிலாளர்களாலும் இவர்களுக்கு ஒரு விதமான ஒரு இல் ட்ரீட்மெண்ட், ஒரு அவமானம் அப்படிங்கிறது ஏற்பட்டாலும் அதையெல்லாம் பற்றி இவர்கள் பெரிதாக கவலைப்படுவதில்லை. பாகியஸ்தானத்தில் சூரியன் உச்சம். அப்ப அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகள் இவர்களுக்கு கை கொடுக்கும். ஒரு ஒளி பொருந்திய பிரகாசம் நிறைந்த நபர்களாக நாம் இவர்களை பார்க்க முடியும். அதே 9ஆம் இடத்தில் சனி நீசம் என்பதையும் குறித்து கொள்ள வேண்டும். 10ஆம் இடத்தில் இவர்களுக்கு சந்திரன் உச்சம். அப்போ இவர்களுடைய 10ஆம் இடம் அப்படிங்கிறது காலபுருஷனுக்கு 2ஆம் இடம். அங்கே மாத்தூர்காரகன்னா அம்மாவை குறிகாட்டக்கூடிய சந்திரன். முடிந்த வரைக்கும் பின்னாளில் இவர்களால் என்ன ஆதாயம் கிடைக்கிறது அப்படிங்கிறதில் தான் ரொம்பவும் குறியாக இருப்பாங்க. இல்லைன்னா அந்த பொண்ணுகளோட அம்மா என்ன தெரியுமா, என்கிட்ட நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க, தம்பி இந்த பொண்ணுக்கு பேரு தான் தம்பி மகாலட்சுமி, ஆனா அந்த பொண்ணுகிட்ட லட்சுமியே இல்லை தம்பி, இந்த பொண்ணுக்கு மகாதேவின்னு பேரு வச்சேன், ஆனா எதுவுமே இல்லாம கடன் மட்டும்தான் மிச்சம் இருக்கு. இவர்களுக்கு 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானாதிபதி காலபுருஷனுக்கு 6ஆம் வீட்டுக்கு அதிபதியாக வருவதனால் இவர்களுடைய லாபம் அப்படிங்கிறது நிறைய இடங்கள்ல வெளியில சிதறுது. இவர்களுடைய 12ஆம் வீடுங்கிறது காலபுருஷனுக்கு 4ஆம் இடம். அந்த 4ஆம் இடம் சுகம், வீடு, வாகனம், அங்க குரு உச்சம். அப்போ எதையாவது ஒண்ணு பண்ணி
நான் நல்லா இல்லைனாலும் பரவாயில்ல, என்னுடைய குழந்தைகளுக்கு ஒரு வீடு, ஒரு வாகனம், ஒரு வசதி, ஒரு சொத்து அமைத்து கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு துடிப்பில் நாம் இவர்களை காண முடியும். இதுல எங்க இவங்க ரொம்ப இரிட்டேட் ஆகுறாங்க அப்படின்னா, அந்த திருமணத்துக்கு முன் நிறைய பேர் வந்து அதை செஞ்சு கொடுக்குறேன், இதை செஞ்சு கொடுக்குறேன், உன்னை அப்படி பார்த்துக்கிறேன், இப்படி பார்த்துக்கிறேன். நாட் ஒன்லி இவங்களுடைய லைஃப் பார்ட்னர், ஈவன் அந்த மாமியார் கூட நிறைய வாக்குறுதிகளை கொடுத்து நல்ல துடுக்கா கம்பீரமா இருக்கக்கூடிய இந்த பெண்ணை மருமகளாக வீட்டுக்கு அழைத்து கொண்டு போய் விடுவாங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த இல் ட்ரீட்மெண்ட்டை இவர்கள் சமாளிப்பது ரொம்பவும் கஷ்டமாகவும் ரொம்பவும் ஒரு விதமான ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனாகவும் இவர்களுக்கு இருக்கிறது. பொதுவாகவே இவர்கள் எங்கும் எதையும் விட்டு கொடுப்பதில்லை. நோ பேக்டோர் என்ட்ரிஸ், குறுக்கு வழியில் போவதில்லை. யார்கிட்டையும் எதுக்கும் போய் சோப் போட்டு ஒரு மாதிரி வளைஞ்சு கொலைஞ்சு அப்படிலாம் பேசுறது கிடையாது. அப்ப அதையே வந்து இவங்களுடைய இன்லாஸ் எடுத்துக்கிட்டு இதுக்கு காரியமே சாதிக்க தெரியாது, யார்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாது, எல்லார்ட்டையும் இந்த பொண்ணு எடுத்தெறிஞ்சுதான் பேசுது அப்படின்னு சொல்லி இந்த பெண்ணை மட்டம் தட்டி விடுவார்கள். இவங்க வேலை செய்யற இடத்துல கூட யாராவது ஒரு நபர், ஒரு ஆண், குறிப்பா இவங்களுடைய உயர் அதிகாரியா இருக்கட்டும், இவங்களை எங்கேயாவது மிஸ்யூஸ் பண்ணணும், இவர்களை எங்கேயாவது மிஸ்யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைத்தால், ஏற்கனவே சொன்ன மாதிரி தனியா ஒரு ரூம்ல எல்லாம் வச்சு அவங்களுக்கு ஒரு அறை கொடுக்காம பலார்னு எல்லாருக்கும் முன்னாடி பப்ளிக்காகவே அவர்களை அறைந்து விட்டு, போடா எனக்கு நீனும் வேணாம், உன் வேலையும் வேணாம், உன் சம்பளமும் வேணாம், நான் உன் கூட ஜாலியா இருக்கவும் எனக்கு தேவையில்லை, நானே என்னைய பார்த்துக்கிறேன்னு சொல்லி எல்லாத்தையும் தூக்கி போட்டு வந்து விடுவார்கள். நான் ஏன் இந்த பாயிண்ட் எல்லாம் சொல்றேன்னா, இந்த வேலை செய்யக்கூடிய பெண்கள் இந்த மாதிரி பிரச்சனைகளை எல்லாம் இன்றைய காலகட்டங்களில் அதிகமாக சந்திக்கிறார்கள். இந்த அப்பா மேல் இருக்கக்கூடிய பாசம் நிறைய இடங்கள்ல இவர்களுக்கு அந்த புகுந்த வீட்டில் பிரச்சனையை ஏற்படுத்துகிறது. கலைகள்ல நிறைய தேர்ச்சி உண்டு, அதாவது இந்த இயலிசை, நாடகம், அதையும் தவிர டான்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து கொடிகட்டி பறக்கக்கூடிய நபர்களாக நாம் இவர்களை பார்க்க முடியும். இந்த சிம்மராசி பெண்ணுக்கு நிறைய பிளஸ் பாயிண்ட்ஸும், இவர்கள் எங்கே தடுக்கி விழுகிறார்கள் அப்படிங்கிற சில மைனஸ் பாயிண்ட்ஸும் வந்து நான் சொல்லியிருக்கிறேன். இப்போ என்ன பண்ணலாம் இதுக்கு சொல்யூஷன் அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் இவர்கள் மேலும் ஓரளவுக்கு இந்த யோகா, மெடிடேஷன், தியானம் போன்ற பயிற்சிகள்லாம் எடுத்துக்கொண்டு இவங்க காம்ப்ரமைஸ் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்ல வரல. கொஞ்சம் பேசும் பொழுது நாசுக்காக பேசுவதன் மூலம் இந்த ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறது இவர்களுக்கு வெகுவாக குறையும். தொடர்ச்சியா இவர்கள் வந்து குரு வழிபாடு, முருகன் வழிபாடு, சிவன் வழிபாடு செய்து கொள்ளலாம். மஞ்சள் புஷ்பராகம் அப்படிங்கிற ஒரு மோதிரத்தை இவர்கள் அணிவதன் மூலம் இவர்களுக்கு அந்த குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயம், தனம் சம்பந்தப்பட்ட விஷயம், அதையும் தவிர வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாம் இவர்களுக்கு மேலும் மேலும் அதிகரிக்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இந்த சிம்ம பெண்ணை தான் பொதுவாகவே சிங்கப்பெண் என்று அழைக்கப்படுவதுண்டு. பலரை நல்வழிப்படுத்தி பலரை நன்றாக நடத்தி நல்வழிப்படுத்தக்கூடிய ஆற்றல் இவர்களிடம் உண்டு. இந்த சிம்மராசி பெண் உங்கள் வீட்டில் இருக்கும் பொழுது ஓரளவுக்கு நீங்கள் அவர்களை ஹர்ட் பண்ணாம, அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாம, மனதளவில் அவர்களுக்கு எந்த விதமான ஒரு பாதிப்பும் கொடுக்காமல் பக்குவமாக நீங்கள் அவர்களை நடத்தி சென்றீர்கள் அப்படின்னா உங்களுக்கு அவர்கள் ஒரு பெரிய அசட்டாக, ஒரு பொக்கிஷமாக, உங்களை நல்வழிப்படுத்தக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். உங்கள் நல்லபடியாக உங்களை ஆளுமை செய்யக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை. தோழிகளே, உங்களது ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ரிலேஷன்ஸ் இந்த சிம்ம ராசியில் வரும் பொழுது இந்த பதிவை நீங்கள் அவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். மேலும் பல அரிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.